Hello aspirants, welcome back to Aptrix with Manik. The survival of the fastest. நான் மணிகண்டன், எக்ஸ் பேங்கர் அண்ட் எக்ஸ் ஓஎன்ஜிஷியன், இப்போ ஆப்டிடியூட் ட்ரெயினர். ஸோ சொர்க்கவாசல் திறந்து விட்டது அப்படின்னு போட்டது ஒரு எக்ஸாஜரேஷன்லாம் இல்லைங்க. உண்மையிலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சீரியஸாக ஒரு எய்மோட இருக்கவங்களுக்கு உண்மையிலே இது கிட்டத்தட்ட சொர்க்கவாசல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எஸ்எஸ்சியோடைய அஃபிஷியல் ஆனுவல் பிளானர் 2025 என்னென்ன மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்குது, அதுக்கான டேட் என்னென்னு சொல்லிட்டு பக்காவா உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல கொடுத்துட்டாங்க ஆஸ்பிரன்ஸ். சரியா? ஸோ அதை நான் காட்டுறேன் பாருங்க. பிடிஎஃப்ல உங்களுக்கு வந்து அஃபிஷியலா நீங்க இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். சரியா? என்னென்ன எக்ஸாம்ஸ் இது நான் கொடுத்துருக்கிறது ஃப்ரெஷர்ஸுக்கு, கிராஜுவேட்ஸ், எனி கிராஜுவேட்ஸுக்கு இருக்கிறது நம்ம இப்போ லைட்டாக பார்க்க போகிறோம். பட் அதை தாண்டி ஸ்டெனோகிராஃபி, ஒரு சில பேர் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்குலாம் சூப்பர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. போலீஸ்ல போறவங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னாங்க யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? வெறும் குரூப் ஏ லீடர்ஷிப் போஸ்ட் மட்டும் கிடையாது. கிளரிக்கல் லெவல் போஸ்ட் இருக்கு, குரூப் பி லெவல் போஸ்ட் இருக்கு, இது மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாத்தையும் நிரப்புறது தான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளே ஆல்ரெடி வந்து டார்கெட் 2025 ஒரு வீடியோ யூடியூப்ல போட்டிருப்போம். பொதுவாக என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அடுத்த வருஷம் இருக்குன்னு போட்டிருப்போம். நீங்க அதுலயும் நம்ம சொல்லியிருப்போம் பாருங்க. ஓகேவா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு எப்ப நீங்க இந்த டைம் டியூரேஷனை நான் ரியலா காமிச்சேன். சரியா? இதெல்லாம் தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சியில் நடத்தப்படுற எக்ஸாம்ஸ், ஃபேமஸான எக்ஸாம். சரியா? இதுல சிஜிஎல்ன்றது தான் கிராஜுவேட்ஸ்க்கு. பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க, இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாம் சூப்பரா எழுதலாம். சிஜிஎல்ன்றது ஒரு சூப்பரான ஒரு ஒயிட் காலர் ஜாப். டைரக்டா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்கம் டேக்ஸ் ஆடிட் ஆஃபீஸராகவோ இல்லை ஒரு நார்காட்டிக்ஸ் ஆஃபீஸராகவோ ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டடான ஒரு வேலையில உங்களை வந்து அமர்த்திடுவாங்க. ஓகேவா? ஆல் ஓவர் இந்தியா வந்து பணியிடங்கள் உங்களுக்கு போடுவாங்க. நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய லோக்கல்லே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய பேர் அந்த மாதிரி வேலை செய்யறாங்க. ஓகேவா? எஸ். இப்போ அதுதான் எஸ்எஸ்சி சிஜிஎல் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல். சிஜிஎல் 2025 வந்து என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் விட போறாங்கன்னா ஏப்ரல் 2022 2025 விட போறாங்க. ஒரு மாசம் டைம் தருவாங்க அப்ளை பண்றதுக்கு. ஸோ மே 21 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஜூன்ல எக்ஸாம் வந்துடும். சரியா? ஸோ அப்போ போய் படிச்சுக்கலாம்னு நினைச்சா முடியாது. இப்போலேருந்தே 6 மாசம் தேவைங்க. நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், ஒரு எக்ஸாமை நல்ல ஒரு ஹார்ட்டோட போட்டு படிக்கணும், மனப்பாடம் பண்ணும்போது போர் அடிக்காம ஒரு இன்ட்ரெஸ்டா படிக்கணும் எல்லாம் அப்படின்னா. ஏன்னா நிறைய இருக்குல்ல, நான் அடுத்து சிலபஸ்க்கு வரேன் இருக்கும்போது ஒரு 6 months கொடுங்க. இப்போ கரெக்டான டைம். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இந்த பேங்கிங் வேண்டாம், பேங்க்ல ஸ்ட்ரெஸ் இருக்குன்றாங்க, இல்லை டைமிங் சாட்டர்டே போகணுன்றாங்க, சரி ஓகே. ரயில்வேஸ் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. டிஎன்பிஎஸ் இல்லை தமிழ் படிக்கணும் எனக்கு தமிழ், இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு ஆல்ரவுண்டர் ஜாப். அடுத்த சிலபஸ்ல சொல்றேன். சரியா? அது மாதிரி இது வந்து ரெப்யூட்டடான ஜாபும் கூட. எல்லாருமே மென் உமன் எல்லாருக்குமே சூட் ஆகக்கூடிய ஒரு ஜாப். அண்ட் இதுல போனஸ் என்னன்னா, இந்த பேட்டர்ன் நீங்க படிச்சிட்டீங்கன்னா எஸ்எஸ்சியை தாண்டி ரயில்வேஸும் எழுதலாம். பொதுவான கவர்மெண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்போ ஓஎன்ஜிசின்றது ஆயில் கம்பெனி, அதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கும் இதே பேட்டர்னில் தான் நான் படித்தேன். இதே பேட்டர்ன் தான், எஸ்எஸ்சி பேட்டர்ன் தான். ஸோ ஒரு கல் நிறைய மாங்கான்ற மாதிரி ஒரு எக்ஸாம் படிச்சு நீங்கள் அதை எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வேற வேற ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரீசெண்டாக லாஸ்ட் இயரில் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெக்ரி வருது, நிறைய வருதுங்க. ஓகேவா? ஸோ அது அப்புறம் பேசுவோம். இது அடுத்து சிஹெச்எஸ் இல்லைங்க, இது ஹையர் செகண்டரி லெவல். ஓகேவா? +2 முடிச்சவங்க எழுதுறது. எம்டிஎஸ் 10th முடிச்சவங்க. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர், எந்த ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சாலும் அது எழுதலாம், நல்ல போஸ்ட். ஜிடின்றது ஜென்ரல் டியூட்டி, போலீஸ்ல நீங்க போகணும், இந்த யூனிஃபார்ம் போடணும்னா சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன், ஸ்டெனோகிராஃபர், செலெக்ஷன் போஸ்ட்னா அப்பப்போ ஏதாவது வேகன்சி வரதா சேர்த்து போட்டு மீதி இருக்கிறத செலெக்ஷன் போஸ்ட் கொடுத்துருவாங்க. இதுதான் இது எல்லாமே. பாருங்க, நீங்க இதுல போகணும்னா இப்ப படிச்சிட்டீங்கன்னா ஏப்ரல்ல இருந்து தொடர்ந்து எக்ஸாம். ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன், ஜூன் ஜூலைல எக்ஸாம், மேல நோட்டிபிகேஷன், ஜூலை ஆகஸ்ட்ல எக்ஸாம், ஜூன்ல நோட்டிபிகேஷன், செப்டம்பர் அக்டோபர்ல எக்ஸாம். ஸோ அடுத்த ஒரு வருடத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு ஜாப் கேரண்டி ஆகணும்னா ஒரு பேட்டர்ன் படிக்கணும். சரி சார், அது என்ன பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னா, இதுதான் சிம்பிள் ஆல்ரவுண்டர் ஜாப்னு நான் சொல்லிட்டேன். ஸோ குவான்ஸ் நியூமரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க, லாஜிக்கல் ரீசனிங் இல்லை மென்டல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். இல்லை நம்ம ஏரியா என்னன்னா, நம்ம எடுத்து நடத்துறது, நம்ம கோர்ஸா பண்றது என்னன்னா குவான்ஸ் அண்ட் ரீசனிங், சால்விங் பார்ட், ஷார்ட்கட்ஸ்ல எப்படி போடுறது, எக்ஸாம் ஓரியன்டா எப்படி நான் எப்படி என்னோட எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணணும், அந்த ஷார்ட்கட்ஸை தான் நான் அப்படியே சொல்லியிருக்கேன். நான் ஒரு டீச்சிங் ஆங்கிள் இல்லாமல் ஒரு ஆஸ்பிரண்ட் எந்த மாதிரி போட்டால் கிளியர் பண்ணலான்ற ஆங்கிள் தான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸும் நீங்கள் படிக்க வேண்டி வரும். ஓகேவா? ஜிகேலாம் ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரபி, சயின்ஸ் எல்லாமே படிக்க வேண்டியிருக்கும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு இருக்குங்க. எஸ்எஸ்சிக்கு மட்டும்தாங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்னு புத்தகங்கள் இருக்குது, பிடிஎஃப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கவர் பண்ணாலே போதும். இது மேக்ஸுக்கு வச்சிருக்கேன், ஜிகே இது கீழே வச்சிருக்கிறேன். அது மாதிரி புக்ஸ் இருக்கு, அழகாக படிக்கலாம், ஃப்ரீ டைமில் படிக்கலாம், நிறைய இருக்கு. இங்கிலீஷ்க்கு நான் வொக்காபுலரி கான்சென்ட்ரேட் பண்ணணும், வேர்ட்ஸ் புதுசாக கற்றுக்கணும், அப்புறம் வந்து கிராமர் படிச்சிக்கணும், அப்புறம் காம்ப்ரிஹென்ஷன்.
அவ்வளவுதான். சரிங்களா? சரி, இப்போ நம்ம பண்ற கோர்ஸ் இது, ஏன்னா இது முக்கியமான சால்விங் ஏரியா. டயர் 1லயும் டயர் 2லயும் வரும், 2 ஸ்டேஜா எக்ஸாம் நடத்துறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து கண்டென்ட். இப்போ நம்ம இது வேணும்னா நீங்க வந்து ஆப் இருக்குங்க. சரியா? பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக் அப்படின்னு டவுன்லோட் பண்ணா வரும். அதை பத்தி நம்ம தனியா ஒரு கோர்ஸ் வீடியோ நம்ம போடுவோம். இங்க லைட்டா இந்த எக்ஸாம் ஓரியன்டா சொல்லிடுறேன். இது போயிட்டு நீங்க குவான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நிறைய இருக்கும். அதுல நீங்க எஸ்எஸ்சி சூஸ் பண்ணிக்கணும். இது 1 இயர் வாரண்டி, இது வந்து 6 months வேலிடிட்டி. ஓகேவா? இதுல உங்களுக்கு எல்லாமே குவான்ஸ் சிலபஸ் எல்லாமே கவர் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் ஓப்பன் பண்றேனே, இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே லைவ் ரெக்கார்டட் கோர்ஸுங்க. எதுவுமே உங்களுக்கு இது கிடையாது. ஸ்டடி பிளானரோட இருக்கும். வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ்டு, பழைய கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன்லாம் சால்வ் ஆகியும் இருக்கும். அண்ட் டாபிக்ஸ் A to Z குவான்ஸ் டாபிக்ஸ் இதில் கவர் ஆகிடும். ஸோ நான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், நம்பர் சிஸ்டம் எல்லாமே வந்து வீடியோஸ் இருக்கும். இன்னும் போடுவோம். ஓகேவா? இன்னும் நிறைய போட்டுக்கிட்டே தான் இருப்போம். சரி, இது கோர்ஸ். சரி சார், டவுட் எனக்கு வருது, நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குது. எனக்கு புரியுது. டவுட்னா இப்போ ஆன்லைன் கிளாஸ்னா டேரெக்டாக டவுட் கேட்கலாம். டெலிகிராம் வந்து சூப்பரான ஒரு ஸ்டடி பிளாட்ஃபார்ம் ஆஸ்பிரண்ட்ஸ். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டெலிகிராம் அப்படின்னும் போது நம்ம வந்து 2 குரூப் முக்கியமாக வச்சிருக்கோங்க. ஒன்று வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் குரூப். இதுதான் நம்மளோட கோர்ஸ் யூசர்ஸுக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்கிற ஒரு குரூப். சரியா? இதில் வந்து நீங்கள் வந்து ரெகுலராக இந்த மாதிரி டவுட்ஸ் கேட்டுக்கலாம். உங்களோட டவுட்ஸ் அதை நான் ஸ்க்ரால் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஸோ ரெகுலராக வந்து நம்ம அப்டேட்ஸ் என்ன, ஸோ டாபிக் வைஸ் பிரிச்சிடும், என்னென்ன எக்ஸாம்ஸோ அதுக்கான இதை பிரிச்சுட்டு இப்போ மெட்டீரியல் ஷேரிங். ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 மெட்டீரியல் கண்டிப்பாக வச்சிருக்கணும். ஒன்று பினாக்கிள் புக்கு, இன்னொன்று கிரண் புக். ஏதாவது ஒன்றாச்சும் வச்சிருக்கணும். இது நான் காட்டினது வந்து கிரண் புக், இது பினாக்கிள். ப்ரீவியஸ் இயர் அழகாக கலெக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்தும் நம்ம கொஷின்ஸை வந்து ரெஃபர் பண்ணுவோம் கோர்ஸுக்கு. ஓகேவா? ஏன்னா அது பப்ளிக்காக கவர்மெண்ட்டே போட்டாங்க, இதான் நாங்கள் கேட்ட கொஷின்ஸ்னு. சரியா? இது வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட். இதில் டவுட் கேட்குறாங்க இல்லையா, அந்த டவுட்ஸை கலெக்ஷனாக ஒன்று வச்சிருக்கோம், டஃப் அண்ட் ட்ரிக்கி அப்படின்னு சொல்லும்போது. ஏன்னா டயர் 1 நிறைய பேர் வந்து கோர்ஸ் வாங்குறதே எதுக்குன்னா டஃப்பான கொஷின்ஸ்க்கு ஷார்ட்கட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோன்றதுனால தான். அப்போ டஃப்பான கொஷின்ஸை தனியாக ஒரு கலெக்ஷனாக கொடுக்கணுன்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டஃப் அண்ட் ட்ரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சிருக்கிறோம். ஸோ இதில் வந்து நிறைய டாபிக் வைஸ், ஸோ நான் இங்கேன்னு சொன்னால் கரெக்டாக பண்ணிக்கிறேன், டாபிக் வைஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ ஒருத்தங்க நீங்களே நாளைக்கு ஜாயின் பண்ணிட்டு ஒரு டவுட் கேட்குறீங்கன்னா அந்த டவுட்டுக்கு ஆன்சர் நான் எங்கே கொடுப்பேன்னா அந்த டாப்பிக்கில் அதை போஸ்ட் பண்ணிவிடுவேன். நாளைக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நாளைக்கு ரிவிஷன் பண்ணும்போது அந்தந்த டாப்பிக்கில் அந்தந்த டஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரிக்னாமெட்ரின்னு வச்சுக்கோங்களேன், இது ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க இல்லையா, இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, அதுக்கான சொல்யூஷன் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், வீடியோவாகவோ இல்லை வந்து ஒரு இமேஜ் ஆகவோ. இது மொபைலில் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இது எல்லாமே வந்து ஆஃப்டர் கோர்ஸ் ஜாயினிங் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். சரியா? ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ்எஸ்சின்னும் போது கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சிஜிஎல் எழுதுங்க, சிஹெச்எஸ்எலும் எழுதுங்க. ஓகேவா? நம்ம கிராஜுவேட் சிஹெச்எஸ்எல் எழுதலாமான்னு பார்க்காதீங்க, எழுதுங்க, பார்த்துக்கலாம். அண்ட் அது மிஸ் ஆனால் கூட, நான் வந்து மிஸ் ஆகும்னு சொல்ல, மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு வருஷம் நிறைய இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, தமிழன் கைட் சைட் ஓப்பன் பண்ணி பாருங்க. இன்னைக்கு தான் தமிழன் கைடை பற்றி ஒரு வீடியோ போட்டேன். ஓகேவா? ஸோ நானே ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஜென்ரலாக நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ஜாப் அலர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸோ இதுலேயே நான் டெலிகிராம்லேயே இருக்குது. ஸோ டெலிகிராமிலே இருக்கிறது. டெலிகிராம்லேயே போய்ட்டு தமிழன் கைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குங்க, ஒரு குரூப் இருக்குது, ஜாப் அலர்ட் குரூப் தான். ஓகேவா? அதில் உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்கும், என்னென்ன ஜாப்ஸ் வருதுன்னு பாருங்க. இது வந்து கோஸ்ட் கார்டில் ரெக்ரூட்மெண்ட், இதோடைய சிலபஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க. இதுலேயும் ஜிஎஸ் இருக்கும். ஸோ ஜிஎஸ், ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷுங்க, இதுதாங்க எல்லா ஊறப்பட்ட ஜாப் இருக்குங்க. ஓகேவா? இங்கே பாருங்க, நான் சும்மா சொல்ல, போஸ்ட் ஆஃபீஸில் ஜாப் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இருக்குது, எங்கே பாருங்க, பழனி முருகர் கோயிலில் கிளர்க்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குது, ரயில்வேஸ்க்கும் இதே பேட்டர்ன், எல்லா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பேட்டர்ன் படிச்சிட்டிங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? எஸ், சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த முக்கியமான வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். இல்லாட்டி வாட்ஸ்அப் நம்பர் 6380435897 என்ற நம்பருக்கு அனுப்புங்க. ஸோ நம்மளோட அட்மின் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ரிப்ளையை என்கிட்ட கேட்டுட்டு தருவார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யர் எக்ஸாம்.